ஹாய் மக்களே, இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா இன்னைக்கு காலிஃப்ளவர் ஃப்ரை பண்ண போறேன். ஃபர்ஸ்ட் காலிஃப்ளவரை சுத்தம் பண்ணி ரெடியாக எடுத்து வச்சிருக்கேன். இது வந்து சுடுதண்ணியை கொதிக்க வச்சுட்டு இருக்கேன். சுடுதண்ணியில் வந்து மஞ்சத்தூள் போட்டு நல்லா கொதிக்க வச்சுட்டு இருக்கேன். இப்போ அந்த காலிஃப்ளவர் எடுத்து அப்படியே அதில் கொட்ட போறேன். கொட்டிட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா சூடாயிடுச்சுன்னா போதும். அதுக்கப்புறம் நம்ம தண்ணியை வடிகட்டிட்டு அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் பார்ப்போம். ஒரு 5 நிமிஷம் இந்த மாதிரி கொதிக்க விட்டுடுங்க. அப்போதான் அதில் இருக்க பூச்சி எல்லாம் செத்துரும். ரொம்ப நேரம் வேக வைக்கணும் அவசியம் கிடையாது. ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிச்சா போதும். இப்போ நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம எடுத்து வடிகட்டிக்கலாம். இப்போ நான் வடிகட்டுறேன். திரும்பவும் அடுப்புல சட்டியை வச்சுட்டு இது கொஞ்சம் பச்சை தண்ணி போட்டு கழுவிடலாம். அதில் திருப்பியும் கடாயை வச்சு எண்ணெயை ஊற்றிக்கிட்டோம். இப்போ என்ன பண்ண போறோம்னா நல்லா எண்ணெய் சூடானதுக்கப்புறம் நம்ம கழுவி வச்சிருக்க காலிஃப்ளவரை கடாயில் போட்டுற வேண்டியதான். எண்ணெய் நல்லா சூடாயிருச்சு. இப்போ என்ன பண்ண போறோம்னா அந்த காலிஃப்ளவருக்கு அப்படியே பார்த்து எண்ணெய் தெளிக்கும். கொஞ்சம் பொறுமையாக செய்யணும். நல்லா தண்ணி அப்புறம் முடிக்கும். நல்லா வதக்கிக்கிட்டே இருக்கணும். ரொம்ப சிம்பிள் தான். இது வந்து ஈஸியாக பிகினர்ஸ் யார் வேணாலும் கற்றுக்கலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம்னா மிளகாத்தூளும் கொஞ்சோண்டு தேவையான உப்பும், வேற எதுவும் போட தேவையில்ல. இது அப்படியே கொஞ்சம் வதக்கிக்கிட்டே இருக்க வேண்டியதுதான். நல்லா சிம்லேயே தான் வைக்கணும். தண்ணிக்குன்னு எதுவுமே ஊற்றக்கூடாது. இப்படியே தான் வேக வச்சுக்கிட்டே இருக்கும் கடைசி முடிக்கும். நல்லா ஃப்ரை பண்ணிக்கிட்டே இருங்க. அப்பப்போ கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும். அப்படியே கிளறிக்கிட்டே இருக்கணும். நல்லா நம்மளுக்கு வந்து கொஞ்சமாக வரும். இப்போ 2 பூ போட்டிருக்கேன். இந்த 2 பூ வந்து ஒரு பூவை வர முடிக்கும். நம்ம கிளறிக்கிட்டே இருக்கணும். நல்லா சிம்லேயே வச்சுக்கோங்க. நல்லா நம்மளுக்கு வந்து நல்லா ப்ரௌன் கலரில் மாறும். அது முடிக்கும் நீங்கள் கிளறிக்கிட்டே இருக்கணும். இப்போ நல்லா இப்படி ஃப்ரை பண்ணிக்கணும். அப்பப்போ லைட்டாக கொத்தி விட்டுக்கிட்டே இருக்கணும். இந்த ஸ்டேஜ் கரெக்டாக இருக்குது. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா முட்டை ஒன்று உடச்சி ஊற்றிக்கலாம். போதும், இதுக்கு ஒரு முட்டை இருந்தால் போதும். திரும்பவும் அப்படியே ஃப்ரை பண்ண ஆரம்பிக்க வேண்டியதான். அடுப்பு எப்பயுமே கொஞ்சம் சிம்மில் தான் இருக்கணும், இல்லைன்னா தீஞ்சு போயிடும். அந்த முட்டையும் காலிஃப்ளவரும் நல்லா கலக்கணும். அந்த கலக்கிற முடிக்கு நம்ம கொஞ்சம் கைவிடாமல் கிளறிக்கிட்டே இருக்கணும். திரும்பவும் இதே மாதிரி கிளறிக்கிட்டே இருக்கணும். ஓகே, ஃபைனல் ஸ்டேஜ் இதுதான். இவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு. நம்ம எடுத்து வேறு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். காலிஃப்ளவர் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. எப்படின்னு பாருங்கள். நீங்களும் வீட்டில் இதை செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு சாப்பிட்டுட்டு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணிவிடுங்க. வேணால் என் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்ப்போம்.